ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் விளாட போகிறோம். ஒரு புது பாட்டு வைக்க போகிறோம். இது பேர் என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். பேர் என்ன வைக்கிறதுன்னு தெரியல. ஆனால் ஒரு நல்ல நேமாக நீங்களே கமெண்ட் பண்ணுங்களேன். வேணாம், இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஆரம்பிச்சிடலாம். பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹேங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காக என்னை மன்னிச்சிக்கோங்க. நான் அடுத்து பார்த்தோன்னா என்னோடய ரெக்கார்டரை நான் மாற்றிடுறேன். ரொம்பவே ஹேங் ஆகுது. இப்போ இதுதான் என்னோடய வேர்ல்டு. சரி, இது முன்னாடி இன்ட்ரோவை பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, ஆரம்பிச்சிடலாமா? பார்த்தீங்கன்னா இது பார்த்தா டப்பா வேர்ல்டு மாதிரி இது எதுவுமே தெரியல. எனக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகுது. தெரிஞ்சு என்னங்க இது எவ்வளோ கேவலமான வேர்ல்டில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோமோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பார்த்தா இந்த டட்டில் எடுத்துடலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொடுத்தா டட்டில் எடுத்துடலாம். சரி, நம்மளுக்கு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அது பேர் என்னது, ஏதோ சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது ஏதோ சொல்லுவாங்க, குக்கும்பரா ஏதோ சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுவும் தெரில. அதை வச்சு நம்ம 2 டட்டில் ப்ரீட் பண்ணலாம். ப்ரீட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு முட்டை கிடைக்கும். அதை நம்ம அதுலேருந்து குட்டி வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமை குட்டி அழகாக இருக்கும். ஆனால் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போயினே இருக்கலாம். எதுவுமே தெரியல எனக்கு. என்னடா இது? ஒரு நம்ம பார்த்தோன்னா ஒரு 3 பார்டருக்கு நடுவில் இருக்கும். அந்த சைடு ஜங்கிள். நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு பேரட்டை ஈஸியாக டேம் பண்ணிடலாம். போன வாட்டி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். போன பாட்டில் நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு என்னது பேரட்டை டேம் பண்ணேன். கடைசியில் நான் பண்ணவே முடியல. டேம் சாரி. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். பக்கத்தில் ஒரு மாட்டுக்குட்டி இருக்குது, அழகான மாட்டுக்குட்டி. இப்போ வேறு என்ன இருக்குது? எப்பா ஸ்டக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன், அடிக்கடி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்க ஸ்க்ரீன் ரெக்கார்டர் சரியாகவே ரொம்ப ஹேங் ஆகுது. செம்மையாக ஹேங் ஆகுது. நான் பார்த்தோன்னா புதுசாக ஒரு ரெக்கார்டர் வச்சிடுறேன். இல்லைனா நான் என்ன பிரச்சனைன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெக்கார்டர் பிரச்சனையா இல்லை எடிட் பண்ணுறது பிரச்சனையாமா? லாவா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர். இந்த வாரத்தில் நம்ம கன்ஃபார்ம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் இல்லை, அடுத்த பாட்டு நான் கன்ஃபார்ம் போயிடுவேன். என்னடா போயிடுவோம் சொல்கிறேன். எங்கேடா போகிறேன்னு கேட்டிங்கன்னா நெதர் தான் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எங்கே? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட லாவா இருக்குது, தண்ணியும் இருக்குது. அயன் மட்டும் தேடி கண்டுபிடிச்சிட்டு எடுத்துடலாம். ஆனால் நம்மளுக்கு டைமண்ட் வேணும். டைமண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரில. டைமண்ட் வில்லேஜை டேம் பண்ணுவோம். நான் வேறு டேம்லேயே இருக்கேன். வில்லேஜ் ட்ரேட் பண்ணுவேண்ணா ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரில. அழகான பண்ணுக்குட்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஒரு வீடு இருக்குது, எதுக்குன்னே தெரில. ஓகே, செம்மையான வில்லேஜ் ஒன்று கிடச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்பட்றா வரவில்லை? நான் பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்பாடி என்னடா டப்பா வேர்ல்டுன்னு நினச்சானே. பக்கத்துலேயே கேவ் இருக்குன்னு நினைக்கிறேன். கேவ் இருந்தால் போதும். எப்பா ஃப்ரெண்ட்ஸ், செம்ம வேர்ல்டில் நம்ம ஸ்பான் ஆகிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேர்ல்டு தான் எனக்கு வேணும். செம்மையான வேர்ல்டு. ஒரு கருப்பு குதிரை இருக்குது. இங்கே எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. எனக்கு நோ ஐடியா. என்ன பண்ணலாம்? நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாகவே நம்ம வில்லேஜை மட்டும் சுற்றி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஏதாவது கோல் அதுக்கப்புறம் காப்பர் ஏதாவது கிடச்சுன்னு எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அயன்லாம் கிடைக்காது இப்போதைக்கு. கிடைக்கும்னு நினச்சேன். லக்கு இருந்தால் கிடைக்கும். இங்கேயே கோல்லாம் இருக்குது. எப்பா மூச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியாமலும் வந்து மாட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மாட்டுக்கூடையாடா என்ன போடுறீங்க? அட பாவீங்களா? சரி, ஓகே. அடுத்து ஜம்ப் அடிச்சு எங்கேயா போகலாம். என்னடா ஃபார்மர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மேலே பண்ணிருக்கான். இந்த வாரம் நம்மக்கிட்ட அயன் கோலம் இருந்தாலும் நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் போய் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ண போகிறேன். இதுக்குறா எடுத்தேன் ரீஸ்பான் பாயிண்ட் செட் பண்ண சொன்னால் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்புறம் வீடியோ சப்ஸ்கிரைபு, லைக்கு, ஷேர்லாம் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் பண்ணிட்டு வந்துடுங்க. அப்புறம் நம்ம ஒரு பெரிய யூடியூபர் ஆகலாம். எனக்கு நம்மளோட டார்கெட் என்ன, இந்த வருஷத்தில் 500 சப்ஸ்கிரைபர் வச்சு எடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு 500 போதும். ஏன்னா ஒரு வருஷமாக 500 அடித்தாலே ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 வருஷத்தில் 5K அடிச்சிடலாம். 10 வருஷத்துல 5K தான் அடிக்க முடியும். அப்படின்னா 1000 வச்சுப்போம். 1000 வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். 1000 வச்சோன்னா என்ன ஆகும்? 1000 வச்சோன்னா 50,000 இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 10,000 அடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 10 வருஷத்தில் 10,000 அடிக்கிறோமா, இல்லை 10 வருஷத்தில் 11,000 அடிக்கிறோமான்னு பார்த்துடலாம். 10 மில்லியன் அடிக்கிறோமான்னு பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்ச 10,000 அடிப்போமா இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது. நீங்கள் ஒரு 10,000 மில்லியன் அடிப்பீங்கன்னு, என்னை அடிக்க வைப்பீங்கன்னு
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மரத்தை மைண்ட் பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு பண்ணுற வேலையே இதுதான். ஓகே, உடைப்போம் உடைப்போம் உடைப்போம். ஓட 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 ஓடடா 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 ஓடடா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னும் உடச்சிட்டு தான் இருக்கோம். இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏதோ உடறா ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ வீடியோக்கு ஏதோ சொல்கிறேன்னு சொல்கிறேன். நம்ம வில்லேஜ் கொஞ்ச நாள் நம்ம சுற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக ஆல்ரெடி சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்த்தோன்னா வில்லேஜை சுற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் அயன் கிடச்சிருந்தா அயன் எடுக்க போகிறோம். இல்லைனா இல்லை அவ்வளோதான். இல்லைனா நம்ம வில்லேஜாக சுற்றி பார்க்கலாம். அப்புறம் ஏதாவது லூட் கிடைக்குன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளோட ஆயுதங்களை எடுத்துடலாம். முதல் விஷயம் நம்ம பண்ணால் ஏபேல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹோப் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பிக்காக்ஸு, அடுத்து ஆக்ஸு, அடுத்து ஹோப். பண்ணியாச்சு. உடச்சி நம்ம இதை ஹோ வச்சு நம்ம ஏபிள் எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா தான் உடைக்கிறான். ஆக்ஸும் நல்லா தான் வச்சு உடைக்குது. அதோட ஹோ உடைக்குமா? ஏதோ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம ஸ்பீடாக உடைக்குது. இது எப்படி எனக்கு தெரியும்னா, நரிக்கூட்டம்னோட இருப்பார், அண்ணன் இருப்பார், செம்மையாக விளையாடுவார் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் தானே ஏன்னா மார்ச் இந்த மாதிரி மாடு எப்படினாலே அந்த மாதிரி தான் செம்மையாக ஆடுவார். ஆனால் டெய்லி வீட்டுக்கு போனோடனே அதான் தடந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நரிக்கூட்டம் தான். அடுத்து VTG நீங்கள் 2 பேர் தான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து அது மட்டும் இல்லை, எனக்கு அப்போனா ஷார்ப்னா தெரியுமா? ஷார்ப் தமிழ் கேம் நடத்திருப்பாரு. அந்தண்ணன் செம்மையாக ஆடுவார். அதனால ஆர்ஆர் கேம்ஸ்லாம் செம்மையாக ஆடுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து ஆர்ஆர் கேம்ஸ் போடலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். இப்போதைக்கு நம்ம பேசிக் கேம்ஸ் விளாட்ருக்கோம். அதாவது ரோப்ளாக்ஸு, மைன்கிராஃப்ட்டு, இந்த மாதிரி டப்பா கேம் விளாட்ருக்கோம். மைன்கிராஃப்ட் டப்பா கேம் இல்லை, ஆனால் ரோப்ளாக்ஸ் இருக்கலாம். ரோப்ளாக்ஸ் டப்பா கேம்னு சொன்னால் ரோப்ளாக்ஸ் பிளேஸ் கோவப்படுவாங்க. மைன்கிராஃப்ட் டப்பான்னு சொன்னால் இது மைன்கிராஃப்ட் பிளேயர் கோவப்படுவாங்க. இல்லை இது 2 பேருக்கு நடுவில் நான் மாட்டிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மேலே பாருங்கள் சொல்லிருக்கு, மேலே ஒரு இடத்துல இருக்குது. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ரூட் கிடைக்கும் போதுன்னு தெரியலையே. தரடா வரடா, ஜம்ப்பு. ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மழைலாம் ஒரு மாதிரி இருக்குது? எப்பா நல்லா தான் டிசைன் பண்ணுறது. டேய், நான் காண்பது நிஜமா ஃப்ரெண்ட்ஸ்? அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அயன் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறது, சூனின் இஸ் ஃபயர்னு போடுங்க. எப்படியோ ஒரு கமெண்ட் வராது, அது ஒரு விஷயம். சரி ஓகே, மைண்ட் பண்ணிக்கலாம். பக்கத்தில் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு நான் கொஞ்சம் காபிள் ஸ்டோன் மட்டும் ஃபர்னன்ஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக நான் பார்த்தா காபிள் ஸ்டோன் உடச்சிக்கிறேன். உடைய ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போட்டுக்கலாம். டேய், அப்புறம் அனுமதியே இல்லைடா, இங்கே எப்படி வைப்பேன்? காபிள் ஸ்டோனில் கிராஃப்டிங் டேபிளாமா? ஆனால் எல்லாமே கிராஃப்டிங் டேபிளில் தான் பண்ணி ஆகணும். ஸ்டார்டிங்கில் இருக்க உட்டன் ஆக்ஸ்லேருந்து எண்டிங்கில் முடிகிற எண்டிங்கில் இருந்தது எண்டரை வரைக்கும் அதெல்லாம் செஞ்சாகணும். ஓகே, எண்டையில் நம்மளோட இந்த இன்வென்ட்ரியில் ஒரு கிராஃப்டிங் டேபிள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதில் நம்ம பண்ணலாம். ஸோ ஓகே, வேணா நான் எவ்வளோ தான் கிடச்சிருக்கு, ஒரு 7 கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 7 or 8 கிடச்சிருக்கேன். 7-8 கிடச்சிருக்கா? இதோடு சேர்த்து ஒரு 7 இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வாட்டி 6ஆவது எண்ணிக்கிட்டேன் நான். அப்படி பேசிக்கிட்டே என்ன ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ புத்திசாலித்தனம் எனக்கு இருக்குது. அவ்வளோ புத்திசாலியாக இருந்தேன்னா, படிப்பில் அவ்வளோ புத்திசாலியாக இருந்தேன்னா, நேர்லேயும் அவ்வளோ புத்திசாலியாக இருக்குன்னு பாருங்கள். சரி ஓகே, நம்ம பேர்ன் பண்ணிக்கலாம். மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சுட்டு இதாக இருக்கலாம். வந்துட்டு அடப்பாவீங்களா, கஷ்டப்பட்டு மேலே வந்த ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தா ஒன்றுமே இல்லை. போட்டுட்டிங்களாடா அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ கஷ்டப்பட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடைசியில் ஒன்றுமே இல்லாத பண்ணிட்டாங்க. நம்ம கடைசி இப்போ வானிங் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, பார்த்தீங்கன்னா இந்த இது பார்த்தீங்கன்னா இன்னும் வரவில்லை லாவா பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை அப்சீடன் ஆக போகிறோம். ஃபஸ்ட் நம்ம போய் தூங்கிடலாம். அது பார்த்தீங்கன்னா டீ நீ என்ன உள்ளே மாட்டிகிட்டு இருக்க? பாவம் ஃப்ரெண்ட்ஸ், அவன் உள்ளே போய் மாட்டிக்கிட்டான். ஓகே, அது முடியாச்சு. அது இது வேணும் ஃப்ரெண்ட்ஸ், அப்டேட் கியரு. நம்ம இதை பார்த்தீங்கன்னா கியர்ஸ் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட டைமண்ட் ஆர்மர் இருந்துச்சுன்னா அது அப்படியே நெதரைட் ஆர்மர் ஆக்கிடலாம். நெதரைட் ஸ்க்ராப் போட்டால் இப்போதைக்கு நம்ம உள்ளே போய் தூங்குவோம். அது தரலாம், இந்த தூங்குற
ஏய் அவ்வளோதான் எடுத்து விட்டாச்சு தூடா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நியர்பை மான்ஸ்டர் எங்கே நியர்பை மான்ஸ்டர்? ஐயோ 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 சாரி அடி தெரியாம மாட்டேன்டா. எப்பா நீ மட்டும் ஜாலியாக இருக்க வில்லேஜரு. எப்பா அவன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸு. எப்பா உயிரே போயிடுச்சு ஒரு செகண்டில். எப்பா அடி இப்போ தான் டே இவன் ஒருத்தன் யாரா நீ வேற இவன் ஒருத்தன் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கடி கதவு திறந்துட்டோம். அப்படி இடி இவன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உஷார் ஃப்ரெண்ட்ஸ். இவன் கதவு திறந்து விட்டு போயிட்டான். அடி வாங்குறது நான் உங்களுக்கு நியாயமாகவே தெரிலையாடா டேய். ஸோ ஓகே நம்ம பக்கத்தில் பார்த்தா ரீஸ்பாயின் பாயிண்ட் செட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு இடத்துல. அங்கே நம்ம போய்ப்போம். தலைவர் இருக்காரு. வாவ் நம்ம அயன் கோலம் இருக்காரு. அவர் தான் இருக்கலைக்கு நம்மளோட இந்த ஃபார்மா வில்லேஜ்லேயே. ஏன்னா நான் வாழ்கிற உயிர்லேருந்து நான் கொல்ல போகிற உயிர் வரைக்கும் அவர் தான். ஒரு தூரம் சாமியை பார்த்தேன் அதனால் ரொம்ப பயந்து ஓடி வந்தேன். இல்லைன்னா கொஞ்சம் தூரம் சுற்றிட்டு வச்சுருப்பேன். ஓகே நம்மகிட்ட என்ன நான் பைக் பண்ணுறியாடா சாமியை பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. என்கிட்ட சரியான ஆர்மர் இருந்துச்சா நான் வச்சு செஞ்சுருவானுங்களே. சரி ஓகே என்னடா இப்படி பார்க்குறே ஐயோப்பா அன்எக்ஸ்பெக்டட் தம்பி உன்னை யாருப்பா கூப்பிட்டா? அது மட்டும் இல்லை நீ கீப் இன்வென்ட்ரி வச்சுருக்கேன். கீப் இன்வென்ட்ரி அதனால் நம்மளுக்கு செட்டு போனாலும் நம்மளுக்கு டூல்ஸ் போகாது. இது எப்படி ஆட் பண்ணால் இது எப்படி சொல்கிறது இது சொல்ல மாதிரி கூட்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட சீட் மாதிரி தான். ஆனால் மைண்ட் ஆஃப்லேயே கொடுக்கப்பட்ட சீட்டு. ஆனால் இது நிறைய பேர் யூஸ் பண்ணுறது தான் சீட்டு மாதிரி எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் சீட்டோட கேட்டகரியில் தான் வரும். நீங்கள் அந்த வேர்ல்டு க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அட்வான்ஸ்டுன்னு இருக்கும். அதில் கோஆர்டினேட்ஸ் ஆன் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பிசி பிளேயர்னால் செட்டிங்ஸில் போய் பார்த்துப்பாங்க. இந்த மாதிரி எங்கே இருக்கும் எதுக்கு இருக்கும் எக்ஸ் ஆக்சிஸா ஒய் ஆக்சிஸான்னு பார்த்துப்பாங்க. அங்கே மேலே காட்டுதில்ல அதை அவங்க செட்டிங்ஸ் அமுத்தி பார்த்துப்பாங்க. செட்டிங்ஸாக வேறு ஏதாவது தான் தரல அதை அமுத்தி பார்த்துப்பாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோஆர்டினேட்ஸ் ஆன் பண்ண மட்டும் தான் பார்க்க முடியும். சரி ஓகே இப்போதைக்கு நம்ம திருப்பி நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? நான் கொஞ்சம் நிறைய பில்ட் பண்ண மொத்த காடையே எல்லா மரத்தையும் அழிச்சிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுக்கு ஒரு புது வில்லேஜ் செய்ய போகிறேன். இவங்களுக்கு ஒரு புது வில்லேஜ். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருப்பானுங்களே. நல்ல விஷயம் தான் செய்யணும் போல இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் முதல்ல ஃபர்னன்ஸ் செஞ்சு எல்லாத்தையும் உருக்கி வச்சிடுறேன். உருக்கி வச்சுட்டு நான் வீடியோ காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா அது உருக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நான் தண்ணி எடுத்துகிட்டு பார்த்தா அந்த லாவாவை ஒப்சிடியன் ஆக்கலான்னு பார்க்க போகிறேன். அது பார்த்தா நான் எங்கே பார்த்தேன் தெரியுமா? 36 67 276 76 எதுவும் சொல்லல 206 நினைக்கிறேன். வெறும் 6 ஆமாம் அது வரைக்கும் பாருங்கள். 34 36 சொல்லுங்கள் தெரியாமல். ஓகே அப்படின்னு எனக்கு வச்சா. ஆனால் நம்மக்கிட்ட இப்போது டைமண்டு ஃப்ரெண்ட்ஸ் டைமண்டு ஏதோ சொல்லுவாங்களே டைமண்டு பிக்காக்ஸ் இல்லை அயன் பிக்காக்ஸ் தான் இருக்குது. ஏதாச்சும் ஒன்றும் பண்ண முடியாது. அதை வச்சா நம்ம டைமண்ட் ஆகணும். நம்ம பக்கத்தில் எங்கேயும் கேவே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நான் எங்கேயாவது தூரமாக போய் தான் கேவ் எடுத்துகிட்டு வரணும். சரி ஓகே இப்போதைக்கு உருக்குன அயன்லாம் இருக்கான்னு பார்த்துப்போம். என்னடா 4 அயன் தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பக்கெட்ஸ் எடுக்க வச்சிட்டேன். நான் 7 அயன் எடுத்தேன். ஆனால் 4 அயன் தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பக்கெட் செஞ்சுட்டேன். நான் தண்ணி பிடிக்க முடியும். சரி இப்போ பிக்காக்ஸ் செஞ்சிடலாம். பிக்காக் தான் நம்மளுக்கு முக்கியம். பிக் ஆக்ஸ் ஓகே. நான் வேறு வாய் கொளருது ஃப்ரெண்ட்ஸ். வளர்றேன் வாய் கொளரல நான் வளர்றேன். என்ன பண்ணலாம்? எதுவும் பண்ணுறதுக்கு வேறு எதுவும் இல்லை. ஹேபேல் இருக்குது. ஹேபேல் வச்சு நம்ம ஹார்ஸை ஃபீட் பண்ணலாம் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹார்ஸை டேம் பண்ணலாம். டேம் பண்ண முடியுமான்னு தெரியல எனக்கு. எப்படி டேம் பண்ணணும் தெரியல. இது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேவை பார்த்துட்டேன். நான் எப்படி பார்த்தேன்னு தெரில. அவனுக்கு தெரியாமையும் தெரிஞ்சோ பார்த்துட்டேன் இந்த கிளிச்சுனால. நன்றி கிளிச்சு. ஆனால் ரொம்ப ஹேங் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இது நான் நடந்தது ரொம்ப ஹேங் ஆகுது. சரி நான் ஒரு கேவை நடந்தேன். இந்த மாதிரி தூரத்துலேருந்து பார்க்க ஒரு மாதிரி இருக்கேன். கேவா போங்கடா. நான் கேவா பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றேன். இங்கே இது இருக்குது. உடச்சிட்டு இருக்கலாம். இந்த கோல் நம்மளுக்கு வேணும். ஏன்னா நாங்கள் எப்படியோ நம்ம அது பண்ணது கேவுக்கு போனோம்னால நம்ம கேவுக்கு போய் நம்மளால் இருட்டான இடமா இருக்கும். அதனால் நம்ம போய் எடுக்கணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போயே கேவுக்கு போடுறேன். இதெல்லாம் இது காமிச்சிக்கிட்டு நான் கேவு போகிற இடத்த காமிச்சிடுறேன். நான் இல்லை, அது கேவே இல்லை. முதல்ல அது எனக்கு வச்சு செஞ்சு விட்டாங்க, எனக்கு சரியாக வச்சு செஞ்சு விட்டாங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் தான் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா எப்போ என்ன பெரிய கேம் தான் நானும் நினச்சேன். ஆனால் இது உண்மையை சொன்னால் இது கேவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தா தின்னோட எவ்வளோ வந்து முடிஞ்சிச்சுன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா உள்ளே நிறைய போதேன்னு பார்த்தா திருப்பி வச்சு செஞ்சு விட்டானுங்க. கேவே இல்லை. இது பார்த்தீங்கன்னா இது என்னென்னு சொல்லுவாங்கன்னா கேவ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் டிரான்ஸ்ஃபார்மிங் கேவ். அதாவது கேவாக இருக்கலாம், அதாவது உருவாகிட்டு இருக்கு கேவா. இங்கே பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா அயன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் நம்மளால அயன் கேக்ஸ் யூஸ் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அயன் கேக்ஸ்லாம் ரொம்ப ப்ரீசியஸ். ஓகே, உடச்சிக்கலாம். வடை நிறைய கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, 5 இருக்குன்னு நினைக்கிறேன். 5 கொடுத்தாங்க. 5 7 ஆனால் திருப்பி 7 இன்னும் ஒரு 7 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட. வச்சு நம்மளால பார்த்தீங்கன்னா ஃபுல் அயன் ஆர்மர் எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பாட்டில் நம்ம ஃபுல் அயன் ஆர்மர் எடுக்கலனா நான் க்ரீன் இல்லைடா அப்போ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் எடுக்காமல் போயிட்டேன்னா பிரச்சனை ஆகிடும். அப்புறம் என் சேனல் பேரையே மாற்ற வேண்டியதாகிடும். வாடா டேய் வாடா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உள்ளே போட்டுடலாம். ஏன்னா நம்மளுக்கு தான் வில்லேஜ் எதுக்கு பெட்டு இனிமேல் எப்படின்னா நம்ம சுற்றுறதுக்கு பெட்டு வேணும். அதை நம்ம வில்லேஜ்கிட்டேருந்தே சுற்றிட்டு போயிடலாம். இருட்டாவது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஐயோ இருட்டாவது ஓடுறா அடி. அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 பன்னி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் என்ன போட போகிறோம்னா, நான் பீச் பக்கி போடலாம். பீச் பக்கியில் ஒரு ப்ரோ பிளேயர் உண்மையாலே தான். என்னோடய ஐடி பார்த்தீங்கன்னா நீங்கள் கலங்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும் செம்ம ஐடி வந்து அப்படின்னு நானே சொல்லிக்கிறேன். ஆனால் சுமாராக ஐடி உண்மையிலே தான் சுமாராக வச்சுருப்பேன். கேரக்டர் எல்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் அந்த பீச் பக்கின்னு ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டி நான் வந்து ஃபுல்லாக அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஒரு தூக்கத்தை போட்டுடலாம். அவ்வளோதான், நல்ல வேலை ஃப்ரெண்ட்ஸ். அவனும் இல்லை உள்ள கதவு போடுறான். ஓகே, தூங்கிடுச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். என்னடா எவ்வளோ முக்கிட்டு இதுதானு கேட்டிங்கன்னா, ஆமாம் தூங்க போய் சொல்லிட்டா ஒரு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். என்ன இந்த கேரக்டராக இருக்குல்ல, கேரட் ஃபார்ம்லாம் அதுலேருந்து எடுக்கலாம் மாட்டியாடான்னு கேட்டிங்கன்னா எடுக்க ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இந்த வில்லேஜே நம்மளுது தானே, எதுக்கு எடுத்துக்கிட்டு நல்லா வளர்த்தோம், அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய் பாய் பாய். DJ Tenebroso.